இப்போ நான் சொல்கிறத நினச்சி பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்களோட நெய்பர்ஹுட்டில் இருக்கீங்க. அப்போ வந்து உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து ஒரு 4 டேஸாக யாரு கூடயுமே அவங்க காண்டாக்டே பண்ணிக்கல. அவங்க சர்ச்சுக்கும் சரியாகவே வரதில்லை. அது இல்லாமல் அவங்க வீட்டில் இருந்த குழந்தை கூட ஸ்கூலுக்கே போகிறதில்ல. இப்படி இருக்கிற டைமில் அந்த நெய்பர்ஹுட் அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்குள்ளார போகிறாங்க. அப்படி போய் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே யாரோ ஒருத்தங்க வந்து மர்டர் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னு. அவங்க வீட்டில் இருக்கிற 7 வயசு சின்ன குழந்தைய கூட யாரோ ஒருத்தங்க டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்படி உங்களுக்கு நடந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? இது வந்து நானா எதுவும் ஒன்று சொல்லலை. இது வந்து ஆக்சுவலாக 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜெர்மனியில் நடந்து இப்போ வரைக்கும் சால்வ் பண்ண முடியாத ஒரு கேஸாக இருக்குது. இந்த கேஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஹோஸ்ட் ரேவன். வெல்கம் டு பிளாக் டேக். இது வந்து எந்த இடத்துல நடக்குதுன்னா ஹிண்டர்கஃபெக்ட் ஃபார்ம். அது வந்து ஜெர்மனியில் இருக்கிற ஒரு இடத்துல அது இருக்குது. கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி நிறையா விசித்திரமான விஷயம்லாம் அந்த வீட்டை சுற்றி நடந்திருக்கு. அந்த வீட்டை சுற்றி பேஞ்ச பனியில் ஏதோ ஒரு காலத்தோட வீட்டுக்குள்ளார போயிருக்கு. ஆனால் அந்த காலத்தோட வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை. அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளார போயிட்டு அங்கேயே ஸ்டே ஆயிருக்காங்க அப்படின்னு ஒரு அர்த்தம். அது இல்லாமல் இவங்க வந்து இந்த நியூஸ் பேப்பர் வாங்குற பழக்கம்லாம் இந்த ஃபேமிலியில் இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளார ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டோட ஒரு சாவியும் தொலைஞ்சு போயிருக்கு. அப்புறமேட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் அந்த வீட்டை சுற்றி பக்கத்தில் யாரோ ஒருத்தன் யாருன்னே தெரியாதவன் வந்து நைட்டில் அந்த வீட்டை சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்க வந்து இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருக்கு, இந்த வீட்டோட மேலே செவுத்துலேருந்து ஃபுல்லாக ஏதோ சத்தம்லாம் வருது, நான் இந்த வீட்டுக்கு இனிமேட்டு வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேலையை விட்டே நின்றுருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1-2 நாள் கழிச்சு தான் இந்த மர்டர் வந்து ஆக்சுவலாக நடக்குது. ஒரு ஈவினிங் டைமில் இந்த கில்லர் வந்து இந்த ஆடு மாடெல்லாம் கட்டி வைக்கிற இடத்துக்கு அவன் போயிட்டு இந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களா அந்த இடத்துல வர வச்சு கொண்டிருக்கான். ஃபர்ஸ்ட்டு ஆண்ட்ரூஸ் அவங்களோட அப்பா, நெக்ஸ்ட் கசீலியா அவங்களோட ஒய்ஃப், நெக்ஸ்ட் அவங்களோட பொண்ணு விக்டோரியா, அதுக்கடுத்து விக்டோரியாவோட குழந்தையும் வர வச்சு கொண்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே கொடூரமாக ஒரு பிக்காக்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு அவங்களோட மண்டையில் அடித்து கொன்னதும் இல்லாமல் அவங்களோட டெட் பாடிஸ் எல்லாத்தையுமே அதே ரூமில் ஒரு ஓரத்தில் அடுக்கி வச்சுட்டு வேற போயிருந்துருக்கோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வர போய் அன்னைக்கு தான் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்த ஒரு வேலைக்காரங்களை அவங்க படுத்துட்டு இருந்த அதே இடத்துல வச்சு கொண்டிருக்கான். இவங்க எல்லாரையும் கொன்னது இல்லாமல் வெறும் 2 வயசு ஆன ஜோசப், அந்த 2 வயசான குழந்தைய அது படுத்துட்டு இருந்த தொட்டிலேயே வச்சு உடனே சாகடிக்காம டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கான். இவங்க எல்லாருமே கொல்றது தான் இந்த கதையிலேயே டிஸ்டர்பிங்கான பார்ட்டாக இருக்கும்னு நினச்சா அதுதான் இல்லை. ஏன்னா இவன் கொன்னதுக்கு அப்புறமேட்டு இவங்களோட பாடிஸ் கூடயே ஒரு 2-3 நாள் அங்கேயே தங்கியிருக்கான். அங்கேயே தங்கி அந்த ஃபயர் பிளேஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கான். அங்கேயே தங்கி அங்கே இருக்கிற மாடுகளுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுருக்கான். அங்கேயே தங்கி அந்த கிச்சனை யூஸ் பண்ணி சமைச்சும் சாப்பிட்ருக்கான். இது எல்லாமே கூட அவங்க 7 பேர்த்தோட பாடியை வச்சுக்கிட்டு இது எல்லாமே ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த நெய்பர்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க. 4 பாடியை வீட்டுக்கு வெளியிலையும் 2 பாடியை வீட்டுக்குள்ளாரையும் வச்சு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த மொத்த ஃபேமிலியே அழிஞ்சு போன கேஸை 100 வருஷமாக யாருமே சால்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த கில்லர் வந்து ரொம்ப அறிவாளியானவங்கிறது கிடையாது. இந்த கேஸ் வந்து ரொம்ப புவராக ட்ரீட் பண்ணியிருக்கிறதுனால தான் 100 வருஷமாகவும் இதை சால்வ் பண்ண முடியல. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்லாம் இப்போ இருக்கிற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ் எல்லாம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த வில்லேஜர்ஸ்லாம் வந்து அந்த கிரைம் சீனை கண்டுபிடிச்சப்ப அவங்க வந்து சும்மா இல்லை, இந்த சில பொருட்கள்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறது, இந்த கிரைம் நடந்த இடத்துலயே அவங்க கொஞ்ச நேரம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த கிரைம் சீனை வந்து கண்டாமினேட் பண்ணிடுச்சு. அதனால இன்வெஸ்டிகேட் பண்றப்ப இது இந்த கொலைகாரம் பண்ணது, இது இந்த வில்லேஜர்ஸ் பண்ணதுன்னே கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு போலீஸுமே வந்து இந்த எவிடன்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லான ஒன்றும் ஹேண்டில் பண்ண கிடையாது. இங்கே இறந்தவங்க 7 பேர்த்தோட ஸ்கல்ஸையுமே அவங்க ஃபாரன்சிக் ரிப்போர்ட்காக எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. ஆனால் போகிற வழியிலேயே அவங்க அதை தொலைச்சிருக்காங்க. அப்புறமேட்டு அது எப்படி தொலைஞ்சிச்சுன்னு கேட்டால் வேர்ல்டு வார் 2 நடக்கிற டைம்னு சொல்லி எக்ஸ்கியூஸ் வேறு சொல்லியிருக்காங்க. கடைசியில் இந்த கொலையை யார் தான் பண்ணியிருப்பாங்கிறதுக்கு நிறைய சஸ்பெக்ட்ஸை வைக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் லாரன்ஸ். இவர் வந்து அந்த ஃபேமிலியோட நெய்பர். ஆனால் ஏன் வந்து இவங்களை ஒரு சஸ்பெக்டாக சொல்கிறாங்கன்னா, சில விஷயம் கில்லருக்கு மட்டுமே தெரிய வேண்டிய விஷயம் எல்லாமே இவருக்கும் தெரிஞ்சிருக்கு. இன்னொரு சஸ்பெக்ட் யாருன்னு பார்த்தா விக்டோரியாவோட ஹஸ்பண்ட். இவர் வந்து வேர்ல்டு வார் 1லேயே இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரோட பாடி வந்து இன்னும் கண்டுபிடிக்கல. அதனாலேயே இவர் தான் வந்து திரும்ப வந்து இவங்களோட ஃபேமிலி எல்லாத்தையுமே கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்னொரு சஸ்பெக்ட் யாருன்னா கிரம்ப் பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்கள சொல்கிறாங்க. இவங்களை ஏன் சொல்கிறாங்கன்னா, இவங்களோட தங்கச்சி வந்து சாகிறதுக்கு முன்னாடி என்னோட அண்ணனுங்க தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு செத்துருக்காங்க.
இது இல்லாமல் இன்னும் ஊருப்பட்ட சஸ்பெக்ட்ஸை சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் இந்த 7 பேத்தையும் கொன்னா அப்படிங்கிற கேள்வி கிடையாது, அவன் எதுக்காக இந்த 7 பேத்தையும் கொன்னா அப்படிங்கிறது தான். ஏன்னா இவன் கொன்னுட்டு 3 நாள் இங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் போயிருக்கான். ஆனால் இத்தனை நாள் அவன் இங்கே இருந்தும் எந்த ஒரு காசும் தொலைஞ்சு போல, எந்த ஒரு ராபரிக்கான ஒரு சைனுமே அந்த இடத்துல இல்லை. இவன் கொன்னதுக்கான மோட்டிவே என்னன்னு கிளியராகவே தெரியல. இந்த கேஸில் ஒரு பாசிபிள் மோட்டிவேஷன் என்னவா இருக்க முடியும்னா, ஒன்று அந்த கொலைகாரன் வந்து ஒரு சீரியல் கில்லராக இருக்கணும், இல்லை இந்த கொலைகாரன் வந்து அந்த ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு விதத்தில் லிங்க் ஆகி அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே 1922 நடக்குது. 1923 இந்த மொத்த ஃபார்ம் ஹவுஸையுமே இடித்து தள்ளுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கு வந்து ஒரு மெமோரியலை செட்டப் பண்ணுறாங்க அதே இடத்துல. அப்புறமேட்டு இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை வந்து 1986 ஸ்டாப் பண்ணுறாங்க. இத்தனை வருஷம் தேடியும் அந்த உண்மையான கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கல. நான் சொன்ன அத்தனை சஸ்பெக்ட்ஸ்லேருந்து ஒருத்தங்களை கூட இவங்க தான் அந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியல. இந்த கேஸை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இது வந்து ஒரு மர்டர் கேஸா இல்லை ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் கதையான்னு இன்னும் என்னால் சொல்ல முடியல. ஆனால் இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடந்திருக்குன்னு நினைக்கிறப்ப தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து இந்த காலகட்டத்தில் நடந்துருந்துச்சுன்னா இது ஒன்றும் அந்தளவுக்கு ஒரு பெரிய கேஸாக இருக்காது. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு கேர்லெஸ்ஸான ஃபேமிலி, அது கூடயே கேர்லெஸ்ஸான ஆஃபீஸர்ஸ், அது கூடயே ரொம்ப அதிகமாக கண்டுக்காத நெய்பர்ஸ் இருந்ததுனால மட்டும்தான் இந்த கேஸ் வந்து 100 வருஷமாகவும் சால்வ் பண்ண முடியாமல் இருக்குது. ஆனால் என்ன தான் இதெல்லாம் நான் சொன்னாலுமே, இவன் வந்து கொன்னுட்டு அந்த பாடிஸ் கூடயே அத்தனை நாள் இருந்தது, அது இல்லாமல் இவன் கொல்றதுக்கு 2-3 நாள் முன்னாடியே அவங்க எல்லாரும் கூடயுமே இருந்தது, இதெல்லாம் பற்றி நினைக்கிறப்ப கொஞ்சம் எனக்கே லைட்டாக க்ரீப்பியாக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் போட்ட கேசஸ்லேயே யாரா இவன் ரொம்ப சைக்காட்டிக்காக இருக்கான்னு நானே நினச்ச ஒரு கேஸ்னால் அது இதாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து இந்த வில்லனோட சைக்காட்டிக் தனத்தாலையா இல்லை நான் வெறும் 2 வீடியோ போட்டதுனாலையான்னு தான் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அந்த மீதி 2 வீடியோவுமே செக் அவுட் பண்ணி பாருங்கள், என் ஸ்க்ரீனில் தரேன், உண்மையிலுமே நல்லாயிருக்கும். அப்படி ஒரு வேளை நல்லா இல்லைன்னா என்ன நல்லா இல்லைன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நான் அதை மாற்றிக்கிறேன். அப்புறமேட்டு இந்த வீடியோவுக்கு நான் வந்து ஒரு லைக் டார்கெட் வச்சுருக்கேன், 10 லைக் மட்டும் கொடுத்துட்டு போங்க. எனக்கே தெரியுது இது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது, பட் ஆனால் ஒரு நம்பிக்கையில் கேட்குறேன், கொடுக்குறீங்களான்னு பார்க்குறேன். அப்புறமேட்டு என்னோடய பழைய வீடியோஸ்க்கு இதுவும் நான் வந்து கேரக்டரை வந்து கொஞ்சம் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதுவும் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க கமெண்ட்ஸில். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறமேட்டு என்னோடய சேனலுக்கு ஒரு 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ரொம்ப நன்றி. பார்க்குறதுக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்களோட சப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் தர முடிஞ்சா தாங்க, எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நானும் உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் ப்ரெசென்ட் பண்ணுவேன். இந்த ரெக்கார்ட் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹோஸ்ட் ரேவன், சைனிங் அவுட்.